கடலோசை FM 90.4 நேயர்களுக்கு வணக்கம். என்னோட வீட்டில இருந்து நான் வேலை செய்யற ஆஃபீஸோட தூரம் 5 கிலோமீட்டர். 1000 மீட்டர்னா அது 1 கிலோமீட்டர் இல்லையா? அப்போ 5 கிலோமீட்டர்னா 5000 மீட்டர் வரும். எதுக்கு நான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? நம்ம சுதாவோட அப்பா டெய்லருக்காக சுதா கிட்ட சில அளவுகளை எடுத்தாரு. அதை பார்த்த சுதாவுக்கு இந்த எல்லா அளவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. அவ என்னென்ன அளவுகளை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். சுதா, அம்மாவோட போன் எங்கேயும் அடிக்குது பாரு. அது எங்க இருக்குன்னு தேடி அம்மாட்ட கொடுமா. அப்பா, எனக்கும் சவுண்ட் கேக்குதுப்பா, ஆனா எங்க இருக்குன்னு தெரியலையே. அட கடவுளே, சூட்கேஸ்ல துணியை மடிச்சு வைக்கும்போது போனையும் தெரியாம வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு டெய்லர் என்னை கால் பண்றாங்க? ஹலோ, நான் டெய்லர் பேசுகிறேம்மா. நம்ம சுதாவோட யூனிஃபார்மை தைக்கலாம்னு எடுக்கும்போது தான் கவனித்தேன், தோள்பட்டை அளவை மட்டும் அளக்க மறந்துட்டேன்னு. கொஞ்சம் தோள்பட்டை அளவை மட்டும் அளந்து சொல்கிறீங்களாம்மா? கண்டிப்பாண்ணே, அப்படியே லைன்ல இருங்க. சுதாப்பா, சீக்கிரமா சுதாவோட தோள்பட்டையை மட்டும் கொஞ்சம் அளவிடுங்களேன். இப்ப அந்த அளவு டேப்பை போய் நான் எங்க தேட? இந்த இருக்குல்ல, குறிச்சுக்கம்மா. இது 30 சென்டிமீட்டர். அண்ணே, தோள்பட்டை 30 சென்டிமீட்டர். தேங்க்ஸ்மா. அண்ணே, அப்படியே வேற ஏதாச்சும் அளந்து சொல்லணுமா? வேண்டாம்மா, இது மட்டும் போதும். யூனிஃபார்ம் 4 நாளில் ரெடி ஆயிரும். சரிங்கண்ணே. சுதா, உன்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் சூட்கேஸ்ல எடுத்து வச்சிட்டியா? 2 ஸ்வெட்டர்ஸையும் எடுத்து வச்சுக்கணும். பெங்களூர் ரொம்ப குளிரா இருக்கும். நம்ம ட்ரெயின் நைட்டு 9 மணிக்கு தானே. ஏன் காலையிலேயே உங்க அம்மா இவ்வளவு டென்ஷனா இருக்கா? என்ன சுதா யோசிச்சுட்டு இருக்க? நான் டெய்லர் அங்கிள் கடைக்கு துணி அளவு எடுக்க போயிருந்தப்போ அந்த அங்கிள் அவங்களோட அளவு டேப்ல அளவு எடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க வேற ஒரு டேப்ல என்னோட தோள்பட்டைய அளந்தீங்க. அதான் டெய்லர் அங்கிள் எடுத்ததும் நீங்க எடுத்ததும் ஒரே அளவா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்பா. இதுதான் உன் பிரச்சனையா? உலகத்துல நீ எங்க போய் எந்த நேரத்துல எந்த டேப்ல அளந்தாலும் 30 சென்டிமீட்டர் அப்படியே 30 சென்டிமீட்டராகவே தான் இருக்கும். அது எப்படிப்பா? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று அளவெடுக்கணும்னா மக்கள் அவங்களோட கை கால் மாதிரியான உடல் பாகங்களை வச்சு தான் அளவெடுப்பாங்க. நம்ம கூட இந்த கோவில் வாசல்ல பார்த்தோமே அந்த பூக்காரக்கா, அவங்க கூட கையால தான் அளந்தாங்க. அவங்கள மாதிரி தான். ஆனா அது சரியான அளவா இருக்காது, தெரியுமா? ஏன்னு சொல்லு. ஒருவேளை அது துல்லியமா இருக்காதோப்பா? கரெக்ட். ஆனா எதுக்காக துல்லியமா இருக்காதுன்னு சொல்லு. எனக்கு தான் தெரியுமே. அன்னைக்கு 2 பேரு பூ விக்கிறத பார்த்தேன். அதுல என்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணும் இருந்துச்சு, இன்னொருத்தவங்க கொஞ்சம் வயசான ஆன்ட்டி. அப்போ அம்மா சொன்னாங்க, ஆன்ட்டியோட கை நீளமா இருக்கும்னு. அதனாலதான் அவங்க எடுக்கிற அளவும் நீளமா இருக்கும். கரெக்டாப்பா? சரியா சொன்ன சுதா. இந்த குழப்பத்தை தவிர்க்க தான் SI யூனிட் அப்படிங்கிற சர்வதேச அளவோட அமைப்பை கொண்டு வந்தாங்க. SI யூனிட்டா? அப்படின்னா என்னப்பா? அது ஒரு பிரான்ஸ் நாட்டு நிறுவனம். அவங்க தான் நீளம், எடை, நேரம், வெப்பநிலைக்கான யூனிட்டுகளை உருவாக்குனாங்க. அதுதான் நாம் இப்போ பயன்படுத்துகிற அளவுகள். அதனால யாரு எங்க எப்போ எடுத்த அளவா இருந்தாலும் அதே அளவை நாம எடுத்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்னோட தோள்பட்டை அளவெடுத்தீங்களே, அதுவும் SI யூனிட்டோட சென்டிமீட்டர் தானா? சொல்லப்போனா மீட்டர் தான் நீளத்தை அளக்கக்கூடிய SI யூனிட். எல்லாத்தையும் மீட்டரால் அளக்க முடியாதுங்கிறதுனால தான் துணை யூனிட்டுகளை உருவாக்குனாங்க. அதுதான் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் எல்லாமே. 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேப்பா. சரி, இந்த மில்லிமீட்டர் கிலோமீட்டர்னா என்னப்பா? அதை நாம இன்னைக்கு ட்ரெயின்ல போகும்போது பேசலாமா? சரி, அம்மா கூப்பிடுறாங்க, போய் சீக்கிரமா பேக்கிங்க முடி. ஓகேப்பா. ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல். வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். இப்ப புரியுதா நான் எதுக்காக வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன்னு? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட வீட்டுக்கும் நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கு? உங்க பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒலி நாடகத்துல சந்திக்கலாம். நன்றி.